இவங்க எப்ப என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எந்த வேதனை நீங்க எனக்கு கொடுத்தீங்களோ அதே வேதனை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்பதானே தெரியும் மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடினா அதோட வலி எப்படி இருக்கும்னு. கௌசல்யா, நீ எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அதோட ரன்வீர் மீரா மேல நீ எப்படி இப்படி ஒரு பழியை சுமத்த முடியும்? நாட்டாம கௌசல்யா சரியா தான் சொல்லியிருக்கா. இந்த சம்பந்தம் கெட்டு போனதுக்கு இந்த அண்ணன் தங்கச்சி தான் காரணம். இவளோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒத்த கால நின்னாங்க. கௌசல்யா, நான் சொல்றத கேளுமா. அட, நீ தானே எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்ப ரன்வியும் மீராவும் உன்னோட பாலிய சிநேகிதர்கள்னு. உன்னால உன் நண்பர்களை புரிஞ்சிக்க முடியலையா? அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. இவங்க உங்ககிட்ட இப்படி ஒரு கேவலமான விளையாட்டை எப்படி விளையாடுவாங்க? விளையாட்டா இவங்க விளையாடிட்டாங்கப்பா. பாலிய வயசுல குழந்தைத்தனம் இருக்கலாம், அதெல்லாம் கண்ணாம்பூச்சி அப்புறம் கிண்டல் கேலி விளையாட்டா போயிடும். ஆனா அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விளையாட்டுக்கான அர்த்தம் அப்புறம் அந்த முறைய மாறி போயிடும். இத்தனை வருஷமா இவங்க வெகுளி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய உண்மையான முகமே வேற. அப்புறம் அப்பா, இந்த நாடகத்தை வெறும் ரன்வீரும் மீரா மட்டும் நடத்தல, அவங்க அம்மாவும் துணையா இருந்திருக்காங்க. ரத்னா அத்தை தான் மீராவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க என்னுடைய சம்பந்தத்தை நிறுத்துறதுக்காக. என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு பின்னாடி இந்த தாயும் பசங்களை தான் கௌசல்யா, போதும். என்னோட அம்மா அப்புறம் என் தங்கச்சிக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசல. உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க மேல நீ பழிய சுமத்துவ. உன் விஷயத்துல என் உணர்வுக்கான இடம் வேற. ஆனா என் அம்மா தங்கச்சி பொறுத்த வரைக்கும் என் உறவு, என்னோட அன்பு, அப்புறம் அவங்களோட மரியாதைக்காக உன்ன மாதிரி 100 காதல இப்படிங்கிறதுக்குள்ள மறந்து போயிடுவேன். உன்னால எப்படி இப்படி நினைக்க முடிஞ்சது? என்னால இந்த வேலை செய்ய முடியும்னு நான் உன் கல்யாணத்தை கெடுப்பேனா? என்னை பத்தி எப்படி நீ இவ்வளவு கேவலமா யோசிச்ச கௌசல்யா? ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்னோட காதல் என்னைக்கே நான் உன் மேல திணிச்சதில்லை. ஒருவேளை நீ என்ன காதலிக்கலன்னா கூட அப்பவே நீ என் முகத்துக்கு நேரம் சொல்லிருக்கலாம்ல. நான் பின்வாங்கிருப்பேன்ல. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண கௌசல்யா?